ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஆரோக்கிய பதிவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடும் பொழுது நமக்கு எவ்வளோ நன்மைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வேர்க்கடலையில் நிறைய ஊட்டச்சத்துக்களானது பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு. வேர்க்கடலை அப்படின்னாவே எல்லோருக்குமே பிடித்த ஒரு நட்ஸ் வகைகளில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்தீங்கன்னா வறுத்தோ அல்லது வேக வைத்தோ அல்லது பச்சையாகவோ பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம சாப்பிடுவோம். வேர்க்கடலை ரொம்ப சுவையானது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கக்கூடியதுங்க. இந்த வேர்க்கடலையினுடைய ஆரோக்கிய நன்மைகளை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பார்த்து பயனடையுங்கள். பாதாம், அக்ரூட் மற்றும் முந்திரி போன்ற விலை உயர்ந்த நட்ஸ் வகைகள் போல அல்லாமல் வேர்க்கடலை மிகவும் மலிவாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆனால் அதுக்காக பார்த்திங்கன்னா வேர்க்கடலையினுடைய நன்மைகளை குறைத்து மதிப்பிடவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலையில் நிறைய புரதங்கள், ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா நிறைந்திருக்கு. ஸோ இந்த வேர்க்கடலையை பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா, இது மிகவும் பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் குளிர்காலங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த வேர்க்கடலையை சாப்பிடுவது ரொம்ப சிறந்ததுங்க நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு. சுவையான ஒரு சிற்றுண்டியாக மட்டும் இல்லாமல் நமக்கு குளிர்கால தின்பண்டங்கள் சாப்பிடுவதற்கான நேரங்களாக பார்த்திங்கன்னா கருதப்படாமல் அந்த குளிர்கால தின்பண்டங்களில் ஒன்று வேர்க்கடலையாகவும் இருக்கும் தான். ஆனாலுமே அது பார்த்திங்கன்னா உடலுக்கு சூடு தருவது மட்டும் இல்லாமல் பல ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு கொடுக்குது. அது பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை வெல்லத்துடன் சேர்த்து சாப்பிடலாம் அல்லது கஜாக் போல் பார்த்திங்கன்னா சாப்பிடலாங்க. நம்ம தினமும் வேர்க்கடலை சாப்பிடும் பொழுது கெட்ட கொலஸ்ட்ரால் ஆனது பார்த்திங்கன்னா குறைத்து நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பை கொடுக்குங்க. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடியது தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வேர்க்கடலைக்கு பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. அதேபோல் இதய நோயாளிகள் பார்த்திங்கன்னா தாராளமாகவே வேர்க்கடலையை அடிக்கடி சாப்பிடலாம். வேர்க்கடலையில் உள்ள எண்ணெய் சத்து எளிதில் ஜீரணமாக்கக்கூடியது, இது சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் மலச்சிக்கலையும் பார்த்திங்கன்னா போக்கக்கூடியது, சருமத்துக்கு ரொம்ப பளபளப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலைக்கு நிறையவே இருக்குங்க. வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இரத்த கட்டிகளை பார்த்திங்கன்னா உருவாக்குவதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த வேர்க்கடலைக்கு இருக்குது. ஸோ அதனால் வேர்க்கடலையை நம்ம தினமும் கொஞ்சம் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அப்படின்னு குறிப்பாக சொல்லும் பொழுது மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த இரத்தப்போக்கை பார்த்திங்கன்னா குணமடையக்கூடிய தன்மை இந்த வேர்க்கடலைக்கு இருக்குது. நீரிழிவு நோயாளிகளும் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரதுனால அவங்களுக்கு அந்த நீரிழிவு நோய்கள் பார்த்திங்கன்னா குணமடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேர்க்கடலையில் கொழுப்பு மற்றும் கலோரிகள் அதிகமாக இருப்பதனால உங்களுடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பவர்கள் இதனை கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்றத பார்த்திங்கன்னா தடுத்துக்கலாம், சாப்பிடக்கூடாது. வேர்க்கடலை நமது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து நீண்ட நேரம் நம்மை முழுமையாக வைத்திருக்கும். அதேபோல் ஆரோக்கியமான எடையை பராமரிக்கவும் உடல் பருமனை குறைக்கவும் உதவுங்க. வேர்க்கடலையில் நார்ச்சத்து பார்த்திங்கன்னா அதிகம் இருப்பதனால தினமும் 6-7 வேர்க்கடலையை சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனை, குடல் அலர்ஜி, இந்த மாதிரி பிரச்சனை, மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறது. வேர்க்கடலையில் பீட்டா சிட்ரோஸ்ட்ரால் நிரம்பி இருப்பதனால இது புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்கக்கூடியதுங்க. உடலில் புற்றுநோய் கட்டிகளினுடைய வளர்ச்சியை பார்த்திங்கன்னா தடுக்க உதவும். குறிப்பாக மார்பக புற்றுநோய் ஆபத்தை பார்த்திங்கன்னா தவிர்க்கக்கூடியது. வேர்க்கடலையில் ஐசோஃப்ளோவான்ஸ், அதேபோல் பார்த்திங்கன்னா பைட்டிக் அமிலங்கள் போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருக்கு. அதனால் பயோட்டின் உள்ளிட்ட வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களினுடைய முக்கிய ஆதாரமாக பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை நம்ம சொல்லலாம். மேலுமே வேர்க்கடலையில் தாமிரம், நியாசின், ஃபோலட், மேக்னீஸ், பாஸ்பரஸ், அதேபோல் பார்த்திங்கன்னா வெலிமம், விட்டமின் இ மற்றும் தயாமின் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்து காணப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா வேக வைப்பதாலும் வறுப்பதாலும் வேர்க்கடலை அதனுடைய சத்துக்களை இணைந்து விடுதுங்க. பச்சையாக நம்ம சாப்பிடும் பொழுது அதனுடைய முழு ஆரோக்கியத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். தினமும் ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை நம்ம சாப்பிடுவது ரொம்ப சிறந்ததுங்க. நம்மளோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா பயனளிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும்.
பச்சையாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவது சிறந்தது. நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை பச்சையாக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா காய்ந்த வேர்க்கடலையோ அந்த மாதிரி சிறிதளவு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது ஏழைகளினுடைய முந்திரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மலிவாக கிடைக்கக்கூடிய பாதாம் பருப்பிற்கு இணையாக கருதக்கூடியது இந்த வேர்க்கடலைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புரதம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, இரும்பு, துத்தநாகம், பொட்டாசியம் மற்றும் கொழுப்பு அமிலங்கள் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இருப்பதனால வேர்க்கடலையை உட்கொள்வதனால் உடலுக்கு வெப்பமும் ஆற்றலும் கிடைக்கும். இது பல வகையான நோய்களையும் தடுக்க உதவுதுங்க. வேர்க்கடலை சாப்பிடுவது சிலருக்கு தீங்கு விளைவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? சில நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சாப்பிட மாட்டாங்க. வேர்க்கடலை உட்கொள்வது எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான். நோயாளியினுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்கும். எந்தெந்த நபர்கள் வேர்க்கடலை உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேர்க்கடலையினுடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அதை வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதையும் நம்ம தெரிஞ்சு சாப்பிடுவது சிறந்ததுங்க. உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஒவ்வாமை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலையை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாதீங்க. அலர்ஜி ஏற்பட்டால் வேர்க்கடலையை உட்கொள்வதனால அரிப்புகள், வீக்கம், குமட்டல், வாந்தி இல்லைன்னா பார்த்திங்கன்னா சுவாசிப்பதில் கூட உங்களுக்கு சிரமங்கள் வந்து ஏற்படும். ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குங்க. ஸோ இந்த மாதிரி உபாதைகள் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை சாப்பிடாமல் இருப்பது தான் சிறந்தது. சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். வேர்க்கடலையை அதிகமாக உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகளுக்கும் தீங்கை விளைவிக்கும். வேர்க்கடலையில் நிறைய சோடியம் உள்ளது. அதனால் இது இரத்த அழுத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. இதனால் இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயங்கள் நிறையவே உள்ளது. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வேர்க்கடலையை சாப்பிடக்கூடாது. அதேபோல் அதிக எடை கொண்டவர்கள் வேர்க்கடலையை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நிலக்கடலையில் நிறைய கலோரிகள் மற்றும் கொழுப்புகளானது உள்ளது. இது உங்களுடைய எடையை மேலும் அதிகரிக்குங்க. அதனால் உங்களுடைய உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் நிலக்கடலையை உணவில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும். இந்த கை கால் மூட்டு வலி இருக்கக்கூடியவர்கள் வேர்க்கடலையை சாப்பிடுவதை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டின் ஆனது உள்ளது. இது வலி மற்றும் வீக்கத்தை அதிகரித்து கொடுக்கும். இதன் காரணமாக மூட்டு வலி பிரச்சனைகள் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாகும். ஸோ அதனால் வேர்க்கடலையை வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி உள்ளவர்கள் வந்து தவிர்த்துக்கோங்க. இதில் அமிலத்தன்மையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கீங்க அப்படின்னா அதாவது அசிடிட்டி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வேர்க்கடலையை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது. வேர்க்கடலையை அதிக அளவில் உட்கொள்வது செரிமான கோளாறுகளையும் ஏற்படுத்தும். இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டி பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்குங்க. வயிற்று வலி, வாய்வு, வீக்கம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். மேலே குறிப்பில் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.